தையல் பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் என்கிட்ட கேட்டார். நம்ம இப்போ ரீசெண்டாக வரிசையாக நம்ம வந்து கிடச்ச கிராஜுவேஷன் ட்ரெஸ் ஆர்டரோட வீடியோஸ் எல்லாம் போட்டுட்ருக்கோம். ஃபஸ்ட்லேருந்தே போடுறோம் வீடியோஸ் எல்லாம். எங்களை பற்றி நிறைய பேருக்கு இப்போ வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு. நாங்கள் என்ன பண்ணுறோம், கிளாஸஸ் எடுக்கிறோம். நிறைய பேர் கூட இந்த ஆர்டருக்கு அப்புறமா நம்ம கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு வயிற்றெரிச்சல் பிடிச்ச கேஸ் வந்து இப்போ வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கு. நம்ம கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணது எல்லாம் ஆன் பண்ணி தான் வச்சுருக்கோம். அது என்னன்னு சொல்லி இப்போ ரீட் பண்ணுறேன். உனக்கு இதை பற்றி என்ன தெரியும், என்ன மயிறு தெரியும், நீங்கள் எல்லாம் டெய்லர் பற்றி பேசுகிறீங்க, நீங்கள் வந்து இது பேசுகிறதுக்கு லாய்க்கு இல்லாத ஆள், புரியுதா? டெய்லரிங் தொழில் உனக்கு என்ன மயிறு தெரியும், எனக்கு பதில் சொல்லுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு கமெண்ட் செக்ஷன் ஆனில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் இங்கே வந்து டைப் பண்ணி கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. எனக்கு என்னை பற்றி தெரியும், நான் டெய்லரிங்கில் என்ன லெவலில் இருக்கேன்னு தெரியும், என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்றைக்கு வரைக்கும் கற்றுக்கிட்டு இருக்காங்கன்னா வந்து கற்றுக்கிட்டு அவங்க நல்லா இருக்கிறதுனால தான் அடுத்தடுத்த கிளாஸில் வந்து கற்றுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, டெய்லரிங்கில் நாங்கள் எங்களுக்கும் தைக்கிறோம், மற்றவங்களுக்கும் ஆர்டர் எடுக்கிறோம். பெரிய இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்லேருந்து கூட எங்களுக்கு ஆர்டர் எடுத்து நாங்கள் வந்து இதை ஒரு தொழிலாக தான் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக இந்த ஆளை பற்றி நான் சொல்லணும்னா, கண்டிப்பாக எங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோலேருந்து எங்களை நோட் பண்ணிகிட்டு இருக்க ஆள் இப்போ வந்து நல்லா வந்துட்டோமே அப்படிங்கிற ஒரு வைத்தறிச்சல், ஒரு பொறாமைனால மட்டும்தான் இந்த கமெண்ட்டை போட முடியும். மற்றபடி வெளியேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியாது. ஆனால் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா, நம்மகிட்ட பழகினதுக்கு அப்புறமா உண்மையாலுமே எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு ஃபீட்பேக் என்ன, உண்மையாலுமே நாங்கள் நினைக்கவே இல்லை அந்த மாதிரி தான். ஸோ நீ வந்து உனக்கு கமெண்ட் செக்ஷன் ஆனில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக வாய்க்கு வந்ததெல்லாம் போடுறதுக்கு ஒன்றும் என்னோடய வீடியோஸ் வந்து அதுக்கான வீடியோஸ் கிடையாது, சரியா? நீ வந்து வார்த்தையை அளந்து டைப் பண்ணு. எனக்கு என்னை பற்றி தெரியும், எனக்கு என் வேலையை பற்றி தெரியும். உனக்கு நேரம் இல்லையா, என்னோடய வீடியோஸ் பிடிக்கலையா, பிளாக் பண்ணிவிட்டு போ அல்லது பார்க்காம போ. சும்மா வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்காத. இனிமேல் இந்த மாதிரி பண்ணினா உன்னோட ஐடியோட நேமோட மென்ஷன் பண்ணி வீடியோ போடுவேன். ஸ்கூலில் நம்மளோட பாப்பாவுக்கு கோட்டை வியர் பண்ணி பிரின்சிபல் மேம்கிட்ட கொண்டு காட்டுறதுக்காக கூட்டிகிட்டு போயிட்டாங்க. பாப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப வெக்கம். அப்படியே தலையை, அவங்க மேம் தான், ஸோ தலையை அப்படியே குனிஞ்சிட்டே இருந்துக்கிட்டாங்க. அந்த கேப்பையும் வச்சு கோட்டையும் வியர் பண்ணி மேம்கிட்ட கொண்டு காமிச்சாங்க. காட்டினதும் பிரின்சிபல் மேம் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போதைக்கு நாங்கள் கோட் எல்லாம் கொடுத்தாச்சு. ஸ்கூல் சைட்லேருந்துமே அதுக்கான பேமெண்ட்டை எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இது எல்லாமே ஸ்கூல்லேருந்து கொடுத்த பேமெண்ட்டு தான். 75% பேமெண்ட் கிடச்சிருச்சு. கேப் கொடுத்ததும் ஃபுல் பேமெண்ட்டையும் கொடுத்துருவாங்க. வீடியோவில் மட்டும் பார்க்குற உங்களுக்கு ஒரு வேளை தோணும், எப்பாட அழகாக காசெல்லாம் கிடச்சிருச்சு அப்படின்ட்டு. ஆனால் இதுக்காக ஒரு வாரத்துக்கு மேலே நைட் ஃபுல்லாக தூங்காமல் ஸ்டிச் பண்ணது எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். நிறைய வேலை நடந்தது. அதுக்காக எவ்வளோ சாக்ரிஃபைசஸ் பண்ணோம். எங்களுக்கு கிடச்ச இந்த ஆர்டரோட ஃபர்ஸ்ட் டேலேருந்து லாஸ்ட் வரைக்கும் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணோம், என்னென்ன சேலஞ்சஸ் இருந்து எப்படி அவங்களுக்கு வந்து கரெக்டாக முடிச்சு கொடுத்தோம் அப்படிங்கிற ப்ராப்பர் கைடன்ஸ் உங்களுக்கு வேணும்னா ஃபுல் வீடியோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். யூடியூப் சேனலில் கண்டிப்பாக நாங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். உங்களுக்கும் ஆர்டர்ஸ் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லை, இன்னும் ஸ்கூலில் சில்ட்ரன்ஸ் வந்து கிராஜுவேஷன் அன்றைக்கி போட்டுட்டு இருக்கிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லை, தையல் கற்றுக்கணும்னு உங்களுக்கு ஆசை தான், நம்மக்கிட்ட ஃப்ரீ கிளாஸஸ் இருக்குது, வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்களும் தையல் மூலமாக சம்பாதிக்க இந்த கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெல்கம் டு அவர் ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ்.